ஆக பொங்கலுக்கு சூரியன் உதிக்கும் போது பணம் கொடுக்கல, சூரியனுக்கு ஓட்டு போடணும்னு கொஞ்சம் பக்கத்துல வரும்போது பணம் கொடுப்போம்னு பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் இப்ப சொன்னேன் பொங்கல் பணத்தோட பொங்கல் தொகுப்போட பணம் கொடுக்கணும்னு. ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, மாசம் போடுற 1000 ரூபாவே எனக்கு சரியா வர்றது இல்ல, அதை கேட்க சொல்லுங்கன்னு ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்றாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சி பெண்களை லட்சாதிபதி ஆக்கி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் 70 லட்சம் பெண்கள், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அந்த பெண்கள் லட்சாதிபதியாக திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பெண்களை பொறுத்த மட்டில் அவர்கள் வாழ்வியலில் முன்னேற வேண்டும். அவர்களுக்கு பேருந்து பயணத்தில் இலவசம் கொடுத்தா போதாது, வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முடிவு. 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு எப்படி மற்ற மாநிலங்களில் பெண்கள் லட்சாதிபதியாகும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களோ அதே போல பெண்கள் லட்சாதிபதியாகும் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்.